வணக்கம். இன்றைய திருக்குறள் 57. சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. தம்மைத்தானே காத்து கொண்டு சிறந்த பண்புடன் வாழும் மகளிரை அடிமைகளாக நடத்த எண்ணுவது அறியாமையாகும் என்று கலைஞர் ஐயாவின் திருக்குறள் இறுதி கருத்துரை சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்மை மாத இதில் இருந்தால் ஒரு கதை, குட்டி கதை. ஒரு துறவிக்கிட்டே போய் ஒரு பெண்மணி போய் சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு, எல்லா குடிப்பழக்கம் கெட்ட பழக்கங்கள் அப்படி இப்படின்னு இருக்குது, அவர் கூட என்னால் வாழவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அவர்கிட்டருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்குற, அவர்கிட்டருந்து எப்படி நான் வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த துறவி சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ சரி, உனக்கு பிடித்தமான விஷயங்களை நீ செய்த எப்படிலாம் என்னெல்லாம் பிடிக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு செடிகள் வளர்க்கலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னோடனே ஒரு அடர்ந்த மஞ்சள் நிற ரோஜா செடி கொடுத்து இந்த செடியை நீ வளர்த்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம், அந்த அடர்ந்த மஞ்சள் நிறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரோஜானா ரொம்ப பிடிக்கும், நான் வளர்த்துருவேன் அப்படின்னு. இந்த ரோஜா செடிகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப கடினமான நேரங்கள் செலவிடப்படணும். அது நிறைய முட்கள் நிறைந்தது இருக்கும். அந்த முள்ளெல்லாம் முள் மேலே கைப்படாமல், அதில் முள் குத்தாமல் அதை பாதுகாப்பு கவனமாக வளர்க்கணுமே, தெரியுமா, உன்னால் முடியுமா அப்படிங்கிற. அழகாக செய்வேன், எனக்கு மறந்த மஞ்சள் நிற ரோஜா செடி ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பார்த்து கவனித்து வளர்ப்பேன் அப்படின்னாங்க. அதில் நிறைய முள்ளாக இருக்குமே, கையில் குச்சிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் நான் சமாளிச்சிடுவேன், அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை, எனக்கு ரோஜா பூனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுதாங்க. வாழ்க்கையும் அப்படிதாம்மா, முட்கள் நிறைந்த ரோஜாப்பூ எப்படி அது உள்ளே இருக்கோ, அழகான ரோஜாப்பூ இருக்கோ, அது மாதிரியானதான் முட்கள் நிறைந்த வாழ்க்கை இருக்கும். கணவர் தப்பு செய்கிறாரு, கணவருக்கு குற்றம் புரிகிறாருன்னா அது முள் மாதிரி, அந்த முள் படுக்கை மேலே இருக்கிற மாதிரி, அதை நீ சரி செஞ்சு அதோடு அனுசரித்து வாழ்ந்து பழகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறாரு. அந்த பெண்மணிக்கு அப்போ தான் புரியுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்கிறேன். செலிய அன்போடு சேஷா பிரபு.